நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இப்ப இனி ஃபியூச்சர் வந்து ஏஐ அண்ட் கிளவுட் தான் சார். இதுதான் உலகத்தை ஆளப்போகுது இல்லையா? ஆமா சார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் புது டெக்னாலஜி ஏதாவது ஒன்று வர அது வரைக்கும் இது வந்து போகும். இப்போ இதுக்கு கண்டிப்பாக தயாரானா தான் இளைஞர்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். தயாரானா நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா இங்கே ஆக்டிங் டிரைவராக வேலை செய்ய வேண்டியது. இதுதான் செய்ய முடியும். ஒன்றும் பிரச்சனை, யாரும் உங்களை கம்பல் பண்ணல படிக்க சொல்லி. என்ன ப்ரியாரிட்டி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சார். இப்போ நான் வந்து ஐஐடி கிடையாது, அண்ணா கிடையாது, எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜும் நான் பிஇ படிக்கல. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸியான கோர்ஸ், ஓபி அடிக்கிற ஒரு கோர்ஸ். இப்போ நான் அது படித்து சொந்த ஆர்வத்தில் நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இப்போ எல்லா மாணவர்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜென்சி ஜென்எக்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கடமைக்கு கச்சேரி பண்ணால் ஒன்றும் நடக்காது சார். நம்மளை நம்ம திருப்திப்படுத்திருக்கிறதுக்காக படிக்கணும், நம்மளுடைய ஆர்வத்துக்காக படிக்கணும். when your hobby becomes your profession you don't have to work. சூப்பர். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பொழுதுபோக்கு தொழிலாக மாறினால் வேலையே செய்ய வேண்டாம். இப்போ நான் என்ன இப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, till your signature becomes an autograph please work. உங்கள் கையெழுத்து ஒரு ஆட்டோகிராஃபாக மாறுற வரையிலும் தான் நீங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வேலை செய்யணும். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பிஇ பிடெக் படித்தா இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுத்தே ஆகணும் அப்படியெல்லாம். the world owes you nothing, you owe the world everything. அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இருக்கிற யூஜிசி சிலபஸுக்கும் நம்ம நாட்டில் சொல்லி கொடுக்குற சிலபஸுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையான வேலைக்கு தேவையான நாலேஜுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஒரு ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட்டோ 3 மாத கோர்ஸோ 6 மாத கோர்ஸோ படிக்க முடியும். லைஃப் இஸ் எவர் a லேர்னிங் ப்ராசஸ் எக்ஸப்டிங் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் அட் ஸ்கூல். எஜுகேஷன் இஸ் எவர் a லேர்னிங் ப்ராசஸ். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் சந்தித்து வருகின்றோம். சமூகத்திற்காக சேவை செய்தவர்கள், மாபெரும் கலைஞர்கள், மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் வேலை கொடுப்பவர்கள், இப்படி என்று விதவிதமான மனிதர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். பொதுவாகவே வந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அளவு இருக்குது இல்லையா? ஒரு இடத்துக்கு வரணும், செட்டில் ஆகணும், அதோடு இருந்துடணும் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான மக்கள் அந்த நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து தங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி புது மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி கரண்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணி அதை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக பண்ண ஒரு சாதனையாளருடைய நேர்காலம் தான் சொல்லணும். இங்கே நம்ம சுகுமாரன் சீனிவாசன் சார் இருக்காங்க. அவங்க வந்து ஈகாஸ் கிளவுட் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் நிறுவனத்தை வந்து நிறுவி இன்றைக்கி உலகளாவிய அளவில் நிறைய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய சம்பளங்கள் வாங்க வச்சு அத்தனை இளைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. சாரை மீட் பண்ணுறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அடிப்படையில் ஒரு அறிமுகம் சார் உங்களை பற்றி. மிக்க நன்றி, கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆடியன்ஸ்க்கு என்னை அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி. என் பேர் சுகுமார் சீனிவாசன். என் சொந்த ஊர் திருச்சி பக்கத்தில் இருக்க துறையூர். நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹேரிங்டன் ரோட் செட்பட்டில் தான் படித்தேன் என்னுடைய ஸ்கூலு. இதோ என் நேட்டிவ் திருச்சி துறையூராக இருந்தாலும் நான் படித்தது வந்து இங்கே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் மை 12th 12வது முடித்ததுக்கப்புறம் மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் அப்பா வந்து சிவில் சர்வீசஸ் ஐஆர்எஸ்ஸாக இருந்தார். அப்போ மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, கல்கட்டாவில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் நான் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங்காக சேர்ந்தேன் 1988. அதே சமயம் ஃப்ளையிங் படிக்கும்போது சைமல்டேனியஸாக நான் ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்தில் பக்கம் இருக்குன்றதுனால ஏஎம் ஜெயின் காலேஜில் பேச்சுலர்ஸ் டிகிரியும் சேர்ந்து ஃப்ளையிங் முடிக்கிற அதே சமயம் என்னுடைய டிகிரியும் முடித்தேன் 92. அதுக்கப்புறம் உடனே 3 வருஷம் எங்கள் பைலட்டாக வேலை செஞ்சேன். என்இபிசி ஏர்லைன்ஸ், தமானியா ஏர்வேஸ்ன்னு சொல்லி ஒரு ஏர்லைனில்.
அப்போது வேலை செய்கிற காலத்தில் தான் நான் கம்ப்யூட்டர் கணிப்பொறி மேலே ஒரு ஆர்வத்தில் பாஸ்ட் டைம் ஃப்ரீ டைமில் தான் நான் கம்ப்யூட்டர் படித்து அதுதான் என்னுடைய ஐடி கேரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு மூலதனம். சார், இப்போ ஜெனரல் கமர்ஷியல் பைலட்னாலே ஒரு பெரிய உத்தியோகம், பெரிய வேலை. அந்த வேலையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கம்ப்யூட்டருக்கு வரணும்? இப்போது ஃப்ளைங் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்துக்கு 40 மணி நேரம் அப்படின்னு யாரும் வேலை செய்கிறதே இல்லை. ஒரு ஃப்ளைட்ஸு 1-2 பாம்பே இருக்கும், டெல்லி இருக்கும், கல்கட்டா இருக்கும், போயிட்டு வந்து நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு சிகரெட் குடிக்கிறதோ, தண்ணி அடிக்கிறதோ, இல்லை பல நண்பர்களோட நேரத்தை வீணாக்குறதோ, இந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ எதையாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது என்னுடைய அம்மாவுடைய சிஸ்டர் வந்து டாக்டர் இருக்காங்க, சித்தி துறையூரில். அவங்க டாக்டர் இந்திராணி, அவங்க தான் வந்து என்னை SSIயில் நீ சும்மா இருக்கிற நேரத்தில் எதாவது பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்போ பைலட் ட்ரைனிங் இருக்கும்போதும் சேர்ந்து வேலைக்கும் செஞ்சுட்டு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி 94-95 வாக்கில் சேர்ந்தேன். அப்போது இருந்த சாஃப்ட்வேர் பவர் பில்டர், விஷுவல் பேசிக், C++, சீக்வல், PL சீக்வல் இதெல்லாம் படித்தேன். அப்போ படிச்சுட்டு 1 வருஷம் கோர்ஸ் சேர்ந்து 7 மாதத்துலேயே எனக்கு லண்டனில் வேலை கிடைச்சிது. கிடச்சி லண்டனுக்கு போனது தான் நான் அதுக்கப்புறம் திருப்பி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரல. ஏன்னா அப்போ நான் பைலட்டாக இருக்கும்போது மாதம் 1.25 லட்ச ரூபா சம்பளம், நல்ல வேலை. பட் ஐடியில் சம்பளம் கூட மாதம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் மட்டும் இல்லை, உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஸோ ஃப்ளைங்கில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ அது எல்லாம் இதுலேயும் பண்ண முடியும். பட் நிறைய படிக்கிறதுக்கான நேரம் நிறைய கிடைச்சது எனக்கு. ஸோ அதன் பிறகு சார், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, முதல்ல கம்ப்யூட்டர் ஸ்கில் வேலை பார்த்தீங்க முதல்ல. இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்காக இந்த விஷயத்தை எப்போ தொடங்குனீங்க? அது எப்படி அதுக்கு உண்டான இன்ட்யூஷன் எப்படி இது? இப்போது நான் சொன்னபடி என்னுடைய முதல் வேலை யூனிசிஸ் லண்டனில் டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக போனேன். அதுக்கப்புறம் அங்கே 1.5 ஆண்டு பணியாற்றிய பின்னர் எல்லாரும் அப்போது அமெரிக்காவுக்கு போனோம், யூஎஸ்ஸாக ஹேப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லி யூஎஸில் போய் ஃப்ளோரிடா, லாஸ் ஏஞ்சலஸ் இங்கெல்லாம் வந்து ஆரக்கிள் ஃபைனான்ஷியல்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்குள்ளே நான் யூகேலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து அப்போ இருந்த சீக்வல், PL சீக்வல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு புது டெக்னாலஜி படிக்கணும்னு சொல்லி ERP ஆரக்கிள் ஃபைனான்ஷியல்ஸ் காஷியப் ரேடியன்ட்னு ஒரு ஸ்கூல் இருந்தது அப்போது மயிலாப்பூரில். அப்போ 1,50,000 நம்ம ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ அதை கட்டி ஆரக்கிள் ஃபைனான்ஷியல்ஸ் படிச்சுட்டு அப்புறம் திருப்பி யூஎஸ்க்கு போய் யூஎஸில் 4-5 இயர்ஸ் இருந்தேன். அது முடிச்சுட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சுட்டு தென் எனக்கு முதல்ல யூரோப்புக்கு போனதுனால, இப்போ எப்போவுமே ஒருத்தர் ஒரு நாட்டை விட்டு, இந்தியா விட்டு, பிறந்த நாட்டை விட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா எந்த நாட்டில் நம்ம முதல்ல போகிறோமோ அந்த நாடு பிடிச்சிடும். வேறு எங்கெல்லாம் நம்ம போய் சுற்றினா கூட கடைசியில் எதில் நம்ம முதல்ல வந்தோமோ அங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நான் யூரோப்பில் முதல்ல இருந்துட்டு யூஎஸ் போனதுனால எனக்கு யூஎஸ் அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப தூரம், எல்லாமே தூரமாக இருந்தது. காரில் போகணும், எனக்கு ஒரு ட்ரெயினில் போகிறது, இயற்கை ரொம்ப இருக்கிற இடம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் திருப்பி யூரோப்புக்கு வரணுன்றதுக்காக ஹியூலெட் பேக்கார்ட்னு ஒரு கம்பெனியில் HP இல்லை ஒரு வேக்கன்சி இருந்தது, அப்ளை பண்ணி சுவிட்சர்லாண்டுக்கு வந்தேன். அப்போ வந்து 5 இயர்ஸ் இருந்தேன் சுவிட்சர்லாண்டில். அப்போது ஆரக்கிள் ஃபைனான்ஷியல்ஸ், அதுக்கப்புறம் CRM, சீபல், கிளாரிஃபை. இப்போ நிறைய பேர் வந்து வேலை போகுது ஐடியில் இல்லைல்லாம். என்ன இந்த டெக்னாலஜியில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, டெக்னாலஜி மாறுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு அதுக்கு உண்டானதை முன்னாடியே செஞ்சிடணும். இப்போ ஒரு மலையில் கார் ஓட்டிங்கன்னா டர்னிங் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டியரிங் திருப்பினா தான் கார் டர்னிங்கில் கரெக்டாக திரும்பும். டர்னிங் வந்ததுக்கப்புறம் திரும்ப முடியும், வரதை அனுசரித்து திருப்பணும். அதே மாதிரி ஒரு கர்வ் என்ன வரப்போகுது மார்க்கெட்டில், அடுத்து என்ன டெக்னாலஜி, ஏஐயா, க்ளவுடா, அதுக்கு வரத்துக்கு முன்னாடி படித்து ப்ரிப்பேர்டாக இருந்தால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமே வராது. அப்போ நான் சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்து எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நான் 2004 இருந்து 2005 எண்ட் 5-6 இருந்து கடந்த 21 வருஷமாக சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரைனிங் எக்காஸ் க்ளவுடுன்ற ட்ரைனிங் வந்து 2018 நான் வந்து ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்ததுக்கு உண்டான காரணம் என்னென்னா, நான் சொந்தமாக ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ் வச்சுருக்கேன், எக்காஸ் ஸ்பேஸ்னு பேர். இப்போ உங்கள் ஊர் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற குவிக்கர், OLX மாதிரி நான் ஒரு 6-7 நாட்டில் ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே பண்ணுற பிஸ்னஸ், டர்க்கி, அர்மேனியா, அசர்பைஜான், யுக்ரைன், பெலாரூஸ், அங்கெல்லாம் வந்து எக்காஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ் வச்சுருக்கேன். உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ்
வித் இன்பில்ட் ஆடியோ அண்ட் வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை போடாமல் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்காம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஒரு இன்பில்ட் காலிங் ஃபீச்சரோடு பில்ட் பண்ணியிருக்கிறது நாங்கள் ஒருத்தர் தான். 600,000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்தது அதில். அதை எக்கா ஸ்பேஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். சொந்தமாக டேட்டா சென்டர் வச்சுருக்கேன், பின்வின்னு பேர். அப்புறம் சொந்தமாக 2-3 தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு, கொஞ்சம் கடன் இருந்தது 2 to 3 crores. அப்போ அது எப்படி அடைக்கலாம், 48 வயசாச்சே திருப்பி வந்து வீட்டிலேருந்து பணம் எடுத்து அடைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் என் நண்பர் ஒருத்தர் க்ளவுடு படிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ 2018 தான் க்ளவுடு படிக்க ஆரம்பித்தேன். 2019 ஜான்வரியிலேருந்து எக்ஸென்ச்சரில் லண்டனில் க்ளவுடில் ஒரு 2-2.5 வருஷம் சீஃப் ஆர்கிடெக்டாக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் குறுகிய காலத்தில் க்ளவுட் ஆர்கிடெக்டாக நல்ல சம்பளத்துக்கு போனீங்கன்னு. அதிலிருந்து உண்டானது தான் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் ஆரம்பித்து சிலபஸ் போட்டு அதிலிருந்து உண்டானது தான் இன்றைக்கி எங்களுடைய வெப்சைட் மட்டும் 3000 பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 2500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரலும் பாடம் எடுத்திருக்கோம். நீங்கள் சேட் ஜிபிடிலேயோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டிலேயோ இல்லை ஜெமினி ஏஐலையோ போய் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் க்ளவுட் ஏஐ ட்ரைனிங்னு போட்டால் முதல்ல நாங்கள் தான் ஆர்கானிக்காக வரும். இதுதான் இப்படி தான் நீங்கள் தொடங்கி வந்திருக்கீங்க. ஆமாம் சார். சார், உங்கள்கிட்ட ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட குறைந்தபட்ச வயது என்ன, அதிகபட்ச வயது என்ன, அவங்களுடைய ஏர்னிங் என்ன? குறைந்தபட்ச வயது வந்து 16 சார். 16 வயசுல இருக்கவங்க உங்கள்கிட்ட மாஸ்டர் ஆகி வெளியே போயிருக்காங்க? இல்லை, 10th முடிச்சோன்னு படிக்கிறாங்க. சரி. அவங்க 11th 12th படிக்கும்போது எங்களோட இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. அவங்க இன்னும் வெளியில் போல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடலூரில் அவங்க அப்பா அம்மாலாம் வெளிநாட்டில் இருக்காங்க, துபாயில் கத்தாரில் இருக்காங்க. அவங்க பொண்ணை 10th முடிச்சோடனே க்ளவுடு ஏஐ படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கும் போகிறாங்க, சாயங்காலம் வந்து படிக்கிறாங்க. எங்ககிட்ட அதிக வயசு வந்து 76 வயசு உள்ள திரு வரதராஜன் ஒருத்தர் சைதாப்பேட்டையில் இருக்கார். அவர் வந்து அவருடைய டாக்டர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. அவங்க சொல்லி எங்ககிட்ட படித்தார். ரொம்ப பிரைட், ரிட்டையர்டு. அவர் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். ஸோ இதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக படிக்கிறாங்க அந்த வயசில் இல்லையா? அந்த வயசை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறாங்க. சிலர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, டாக்டர்ஸ் அவங்கள பார்க்குறதுக்கு. அங்கே இது தெரிஞ்சால் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணலாம். அதனால் பல ரீசனுக்காக நாலேஜ் கேதரிங்காக படிக்கிறாங்க, பார்ட் டைம் வேலை செய்யணும்னு படிக்கிறாங்க, ஃப்ரீலான்ஸ் இருக்கணும்னு படிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பர்டிகுலர் இது. சார், இதோட அடிப்படை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் இந்த கோர்ஸில் சேரணும்னா? சார், இப்போ எங்ககிட்ட பிஇ, பிடெக், எம்சிஏ படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, பிஏ, பிஎஸ்சி, பாலிடெக்னிக் சேர்றவங்களும் படிக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படித்தேன் ஆஸ் எ டிகிரி. ஆனால் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃப்ளைங் பண்ணேன். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பிஇ, பிடெக் படித்தா இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுத்தே ஆகணும் அப்படியெல்லாம். இந்த வேர்ல்டு ஓஸ் யூ நத்திங், யூ ஓ த வேர்ல்டு எவ்ரி திங். அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இருக்கிற யூஜிசி சிலபஸுக்கும் நம்ம நாட்டில் சொல்லி கொடுக்குற சிலபஸுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையான வேலைக்கு தேவையான நாலேஜுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஒரு ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட்டோ 3 மாத கோர்ஸோ 6 மாத கோர்ஸோ படிக்க முடியும். லைஃப் இஸ் எவர் அ லேர்னிங் ப்ராசஸ் எக்ஸப்டிங் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் அட் ஸ்கூல். எஜுகேஷன் இஸ் எவர் அ லேர்னிங் ப்ராசஸ். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன உணரணும், இப்போ எனக்கெல்லாம் எப்படி வேலை கிடைச்சி, பிஏ படித்த ஒருத்தர் 94 நாள், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 94 நாள் அவருக்கு உடனே வேலை கிடைச்சிது, லண்டன் போனார். இப்போல்லாம் அது நடக்காது. தோக்குறவங்களுக்கெல்லாம் நொண்டி குதிரைக்கு ஏதாவது ஒரு சாக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நான் 2018 தான் நான் க்ளவுடுக்கு வந்தேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருந்தது அதனால் அவருக்கு வேலை கிடைச்சிது. கிடையாது. அப்போ 2018 நான் வரும்போது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருக்காங்க. முதல்ல என்னென்னா, அகல உழுறதோட ஆழ உழணும், நுனிப்புல் மேயக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், ஒரு பியானோ கற்றுக்குறீங்க, வயலின் கற்றுக்குறீங்க, ஃபுட்பால் விளையாட போகிறீங்க, அது ஜேர்னலிசமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஐடி படிக்கிறதா இருக்கட்டும், பிளேன் ஓட்டுறதா இருக்கட்டும், லாயர், எதாக இருந்தாலும் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட படிக்கணும். 3 மாதமோ 6 மாதமோ 7 மாதமோ வேலை கிடைக்கும் கிடைக்காது, அது அடுத்த பிரச்சனை. நம்ம நாலேஜை டோட்டலாக நம்ம சக் பண்ணி மண்டைக்குள்ளே ஏற்றுறதுக்கு பண்ணணும். அந்த நாலேஜை நம்ம செய்கிற அந்த ப்ராசஸை ஒழுங்காக செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும். அது 48 வயசு, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், அவருக்கு இல்லை அதிர்ஷ்டம் கூட. த ஹார்டர் ஐ ஒர்க் த லக்கியர் ஐ கெட். அதனால் இதுதான் கான்செப்ட். இதில் சார், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வைக்கிறீங்க, அப்புறம் ஒரு ப்ராசஸ் வச்சு அதை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இன்னொன்று, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஈவன் ஒரு நாள் வரலைன்னா கூட டெர்மினேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி அது?
இப்போ என்ன நடக்குதுன்னா சார், இப்போ நிறைய பேர் போங்களேன், என்னப்பா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறேன், காலேஜ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, ப்ரொஃபஸர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, இந்த கோர்ஸே வேஸ்ட். எவன் ஒருத்தரும் நான் ஒழுங்காக படிக்கல, நான் ஹோம்ஒர்க் ஒழுங்காக செய்ய உலகத்தில் எவனுமே சொல்லலை. இதுவரையிலும் சொன்னது. இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு வருவோம். இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் போனீங்கன்னா ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டு நிறைய பேர் போகிறாங்க, விவாகரத்து கேட்டு. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, பொண்டாட்டியை பார்த்து ஒழுங்காக சமைக்கல, பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கா, எத்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கா, சொந்தக்காரங்களை பண்ணிட்டு இருக்கா, சுத்தமாக இல்லை. பொண்டாட்டி என்ன சொல்கிறா, இவர் சம்பாதிக்கல, துப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்காரு, தண்ணி அடிக்கிறார். ரெண்டு பேரும் ஜட்ஜஸ் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பிரித்து வச்சிடறாரு நீதிபதி. ஏதாவது ஒரு புருஷன் போய் கோர்ட்டில் நான் செஞ்சது தப்பு, நான் என் பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்கல, நான் என் கடமையை ஒழுங்காக செய்யலை, என் பொண்டாட்டி விவகாரத்து கேட்கறதுல நியாயம் இருக்குன்னு சொன்னான்னா எந்த பொண்டாட்டி விவகாரத்துக்கு கொடுக்கவே மாட்டான். ஐயோ நீ தான்ப்பா என் ஹஸ்பண்ட்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு மனைவியும் நான் செஞ்சது தப்பு, நான் ஒழுங்காக சமைக்கல, வீட்டை சுத்தமாக வைக்கல, கண்டவங்களை பற்றி பேசி என் புருஷனை இரிட்டேட் பண்ணேன், நான் என் மேலே மன்னிச்சிடுங்க, அவர் கேட்குற விவகாரத்து நியாயம்னு ஏதாவது ஒரு மனைவி சொன்னால் எந்த புருஷனாவது பொண்டாட்டி விடுவானா, அம்மா நீ திருந்திட்ட வாமா சாமின்னு கூட்டிகிட்டு போயிடும். கண்டிப்பாக நம்ம மனிதர்களுடைய இயல்பே தன்னை தவிர எல்லாரையும் குறை சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். அது அப்படி சொன்னாதான் நம்மளால வாழ முடியும். இப்போ போய் நீ விவகாரத்து கேட்குறீங்க, நான் என் மேலே தப்பே இல்லைன்னா இப்படி நம்ம மனசு ஒத்துக்காது இல்லையா? அப்போ எதிராளியே தான் கொடுத்த சொல்லியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, தான் தப்பு பண்ணணும்னா எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவானே. அப்போ எல்லாரும் மற்றவங்களை குறை சொல்லி தான் அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த ரூல்ஸை கொண்டுட்டு வரணுன்றதுக்காக இது ஒரு பேக் சொல்லு. இப்போ என்ன நாங்கள் முடிவு பண்ணோம், இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் இன்ஸ்டியூட் இருக்குது, ஆனால் 10,000 லட்சக்கணக்கில் வேலை இல்லாமல் இருக்காங்க. என்ன நடக்குது, ஒரு பக்கம் காலேஜ் இருக்குது, பாடம் நடத்துகிறாங்க, ஒரு தொழிலாகவே நடத்திட்டு இருக்காங்க எஜுகேஷனு. இன்னொரு பக்கம் எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் உள்ளே வரான், கண்ட்ரி டெவலப் ஆகுது 10% ஜிடிபி. இன்னொரு பக்கம் இந்த குட்டி குட்டி இன்ஸ்டியூட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இருந்தாலும் பிஇ பிடெக் எம்டெக் படித்தவன் ஆக்டிங் டிரைவராக வேலை செய்கிறான், யூபர் டிரைவராக வேலை செய்கிறான். அப்போ எங்கேயோ ஒன்று ஏதோ வேலை செய்யலை மொத்தத்தில், புரியுதுங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உட்காந்து யோசிச்சப்போ நாங்கள் இந்த தொழிலுக்கு பணம் சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும்னு வரல, அதே சமயம் இது ஒரு சேரிட்டியாகவும் நாங்கள் நடத்த விருப்பப்படலை. அந்த தொழிலில் என்ன லாபம் வருதோ அது ஒரு செல்ஃப் ரன்னிங் என்டிட்டியாக அதை மாற்றணும், அதிலிருந்து வர லாபம் அதை அப்படியே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல காசுக்காக ரன் பண்ணணும்னு நினச்சோம். அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், இப்போ ஒரு ட்ரெயினர்ஸாக அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், எந்த ட்ரெயினரும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடாது வேலைக்காக. அப்போ வெளிநாட்டில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை கொடுக்கணும். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 பேரை எடுத்து 80 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு 50 பேரை எடுத்து 40 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அப்போ நமக்கு எர்னிங் கம்மி, பட் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. அப்போ இதை எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு யாராவது எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ நீங்கள் இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கார்த்திக்னு சொல்லி, இப்போ அவருக்கு வந்து இன்டர்வியூ 1 hour, அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணாருன்னா யாரும் ஃபீஸ் கட்ட முடியாது. உடனே அவருக்கு 5 நாள் ஃப்ரீ கிளாஸ் ஃபுல்லாக வந்து எப்படி படிக்கிறார், அவருடைய லெவல் ஆஃப் ஐக்யூ என்ன, ஹோம்ஒர்க் பண்ணுறாரா, அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறாரா, டெய்லி டெஸ்ட் எழுதுறாரா. இப்போ எங்ககிட்ட டெய்லி 1 hour தியரி இருக்கும், 1 hour லேப் இருக்கும். இதெல்லாம் ரெக்கார்டட் செஷன் கிடையாது. நம்ம எப்படி அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆன்லைன் டெக்னாலஜியை பயன்படுத்தி வாத்தியார் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பல இடத்துல இருப்பாங்க. அவ்வளோதான ஒழிய லைவ் ட்ரைனிங் தான், லைவ் ரெக்கார்டட் கிடையாது, மியூட் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒருத்தருக்கு புரிகிற வரலும் கிளாஸ் அடுத்த செஷனுக்கு போகாது. எல்லா ட்ரெயினர்ஸோடைய நம்பரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்பர் ட்ரெயினர்ஸ் கிட்டே இருக்கும். ஒருத்தர் உயிரோடு இருந்தால் கிளாஸில் இருக்கணும், கிளாஸில் இல்லைன்னா அவங்க உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் எங்களுடைய பாலிசி. எந்த காரணத்துக்காக அவங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். 100% அட்டெண்டன்ஸ் மேண்டிட்ரி. எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்தார், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் கார்டு மாதிரி வந்துடும் கோர்ஸ் முடிக்கும் போது. ஸோ டெய்லி 1 hour தியரி, டெய்லி 1 hour லேபு, ரெண்டுத்துக்கும் தனித்தனி ட்ரெயினர், டெய்லி ப்ராஜெக்ட். 2600 ப்ராஜெக்ட் இருக்கு எங்கள் வெப்சைட்டில். லைவ் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, டெய்லி டெஸ்ட் இருக்கும். அன்னன்னைக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட், 10 கொஸ்டின் அன்றைக்கி படித்தது. டெய்லி ஒரு வீடியோ அவங்களே பண்ணி போடணும். அன்றைக்கி என்ன பண்ணாங்களோ அதை அவங்களுடைய சொந்த வாய்ஸில் டப்பிங் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஏஐ டூலில் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடணும். இப்போ எங்களுடைய சேனல் எடுத்திங்கன்னா 6000 பேர் இருக்காங்க. 6000ல் 2500 பேர் ஸ்டூடெண்ட்ஸு, மற்றவங்க சொந்தக்காரங்களாம். கிட்டத்தட்ட 5000 வீடியோஸ் இருக்குது. அந்த 5000 வீடியோஸை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ தியரி, லேபு, டெய்லி டெஸ்ட், டெய்லி ஹோம்ஒர்க், டெய்லி அசைன்மெண்ட், டெய்லி வீடியோ மேக்கிங்,
டெய்லி ப்ராஜெக்ட். இப்போது நிறைய பேர் எங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ்லேருந்து வந்து ஃபுல் டைம் அதை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த கோர்ஸோடைய விலை 3 மாதம் கோர்ஸ் 7 லட்சம் 8 லட்சம் சார்ஜ் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப 50,000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் குரூப் கிளாஸ்க்கு. 1-to-1க்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ அங்கே 8 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, ஒரு 15 பேர் கிளாஸ் இருக்காங்கன்னா ஒருத்தர் 2 பேரை விட்டோன்னு வைங்க, ஒழுங்காக வரலை, அவங்கள ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டா மற்றவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆகிடும். இது இப்போ ஒரு பெரிய ஒரு ரிவோல்ட் நடக்குதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு மக்கள் எழுச்சி நடக்குது, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணாங்க, யாராவது தடி அடி நடத்தி 4 பேர் அடித்தா போதும் எல்லாம் ஓடி போயிடும். இப்போ அந்த மாதிரி இப்போ யாராவது ஒருத்தரை எடுத்து நீங்கள் வானத்தில் சுட்டிங்கன்னா கூட்டம் கலைஞ்சிடும். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், யாராவது ஒருத்தர் வரலையா உடனே அவனை டெர்மினேட் பண்ணி ஃபீஸை திருப்பி கொடு. அப்போ வந்து மற்ற எல்லா கிளாஸும் ஒரு ஆர்டருக்கு கொண்டுட்டு வர முடியும், எல்லாத்தையும் சின்சியராக படிக்க வைக்க முடியும். அதனால் இந்த அட்டெண்டன்ஸ், ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் ஒரு 0 டாலரன்ஸ் பாலிசி வச்சுருக்கோம். சார், இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது என்னென்னா, எங்களோட இந்த ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஐக்கியம் இருந்தால் தான் முடியுமா, இல்லை ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டால் புரிஞ்சுக்க முடியுமா? சார், இப்போ நான் வந்து ஐஐடி கிடையாது, அண்ணா கிடையாது, எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜும் நான் பிஇ படிக்கல. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸியான கோர்ஸ், ஓபி அடிக்கிற ஒரு கோர்ஸ். இப்போ நான் அது படித்து சொந்த ஆர்வத்தில் நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இப்போ எல்லா மாணவர்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜென்சி, ஜென்எக்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கடமைக்கு கச்சேரி பண்ணால் ஒன்றும் நடக்காது சார். நம்மளை நம்ம திருப்திப்படுத்திருக்கிறதுக்காக படிக்கணும், நம்மளுடைய ஆர்வத்துக்காக படிக்கணும். when your hobby becomes your profession you don't have to work. சூப்பர். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பொழுதுபோக்கு தொழிலாக மாறினால் வேலையே செய்ய வேண்டாம். இப்போ நான் என்ன இப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, till your signature becomes an autograph please work. உங்கள் கையெழுத்து ஒரு ஆட்டோகிராஃபாக மாறுற வரையில தான் நீங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வேலை செய்ய வேண்டாம். இப்போ நம்ம எல்லாரும் எதுக்குடா பிஇ படிக்கிற அப்பா படிக்க சொன்னார், எதுக்குடா பிடிஎஸ் படிக்கிற அம்மா படிக்க சொன்னார். அப்போ எப்படி நீ சிறந்த பல் மருத்துவர் ஆக முடியும்? எப்படி நீ ஆனால் நீ ஏன் இந்த பசங்கள்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறாங்க, அந்த பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, மீது எல்லாருமே கடமையை கச்சேரி பண்ணி அது ஒன்று தான் அவன் மனசுக்கு பிடிச்சது பண்ணுறான். அது அவனுக்கு தெய்வீகமாக தெரியுது. இந்த பொண்ணு இல்லைன்னா செத்து போயிடுவேன்றான், இந்த பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்றான். அந்த கர்மாந்திரத்தை தொழிலில் காட்டினேன்னு நாடு எவ்வளோ பெரிய நாடாகும் இல்லையா? ஏன்டா இதை பண்ணுறேன், நான் டாக்டரா தவிர வேறு எதுவுமே என்னால் ஆயிருக்க முடியாது, ஏன் பைலட் ஆகிறேன், இதுதான் என்னுடைய தொழில் மாப்பிள்ளை, இதை தான் நான் லவ் பண்ணுறேன்னா யூ கேன் பி அ ஃபென்டாஸ்டிக் பைலட், யூ கேன் பி அ ஃபென்டாஸ்டிக் லாயர். இப்போ நான்லாம் ஐடியை ஃப்ளைங் பண்ணும்போது ஐடி பண்ணேன். இதோட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? இப்போ சார் ஏன் ஐடிக்கு வந்தேன், எனக்கு அந்த வேலை மார்க்கெட்டிங் பிடிக்கல, எனக்கு வந்து இது பிடிக்கல, ஒரு கோர்ஸ் பிடிக்கலன்னு சொல்லாமல் பைலட்டாக இருக்கும்போது பண்ணேன். சார், இப்போ இந்த சொல்லிட்டீங்க ஒரு நாளைக்கு 1 hour ப்ராக்டிக்கல், கிட்டத்தட்ட 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க 2 hours எங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் ஒரு 3 hours இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து இந்த ட்ரைனிங் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் சார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு. 24ல் 8 எடுத்திங்கன்னா எவ்வளோ, 4 4 8 எடுத்தால் 16 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரம் தூங்குறாரு, அப்போ 10 மணி நேரம் இருக்குது. சார், என்னுடைய என்டையர் லைஃப்பில் நான் எத்தனை படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு ஆவரேஜாக ஒரு மனிதர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் யங் ஸ்டேஜ் இதெல்லாம் தாண்டி பார்த்தா கூட 300-400 படம் பார்த்துருப்பீங்க. ஒரு படம் 2 படம். ஒரு படம் பாரதின்னு ஒரு படம் பார்த்தேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்க்குற 3 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி புரியுதா உங்களுக்கு? இல்லை சார், இது எக்ஸென்ட்ரிக்னு நான் சொல்லுவேன் உங்களை. இது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியாது. என்னென்னா வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு புகைப்பழக்கமோ மது பழக்கமோ சினிமா பார்க்குற பழக்கமோ பை காடு கிஃப்ட் உங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சினிமா பார்க்குறான், அவனுக்கு ரீல்ஸில் இருக்கிறான். இவனை நம்ம என்ன பண்ணுறது? சார், சினிமாவை பற்றி எனக்கு தெரியாது, நான் தெரியாத பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ ரீல்ஸ் பார்க்கறதுல ரீல்ஸில் எவ்வளோ நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஃபுல்லாக வந்து அவன் அதெல்லாம் இருக்கான் சார். இப்போ ரீல்ஸில் ஒருத்தர் வாழ்க்கையில் எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார் 2 நிமிஷத்தில் தெரியுமே, நெப்போலியன் எப்படி ஒரு நாட்டை பிடிச்சாங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன, அதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு பெரிய புக்கே படிக்கணும். இப்போ 3 நிமிஷத்தில் சொல்கிறாங்க. அப்போ அதுல இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம படிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ ரீல்ஸ் பார்க்கறதுல நானும் பார்க்குறேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிறேன், நிறைய நல்ல நல்ல விஷயத்த குறுகிய இதில் நான் கற்றுக்கிறேன். சினிமா பற்றி எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாது. இப்போ 2வது, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார்,
இப்போ ஒரு தொழில், இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபுல் டேவா ரீல்ஸ் பார்க்குறாங்க இல்லையே, அவங்க பிடிச்ச ஏதாவது ஒவ்வொரு மனிதனுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா. ஒருத்தருக்கு சினிமா எடுக்கிறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு பாட்டு எழுதுறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு டிராவல் பண்றதா இருக்கலாம், ஒருத்தருக்கு விளையாட்டா இருக்கலாம். எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பிடிச்சி செஞ்சாங்கன்னா நல்லா. இப்போ இனி ஃபியூச்சர் வந்து ஏஐ அண்ட் கிளவுட் தான் சார். இதுதான் உலகத்தை ஆளப்போகுது இல்லையா? ஆமாம் சார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் புது டெக்னாலஜி ஏதாவது ஒன்று வர அது வரைக்கும் இது வந்து போகும். இப்போ இதுக்கு கண்டிப்பாக தயாரானா தான் இளைஞர்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். தயாரானா நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா இங்கே ஆக்டிங் டிரைவராக வேலை செய்ய வேண்டியது. இதுதான் செய்ய முடியும். ஒன்றும் பிரச்சனை, யாரும் உங்களை கம்பல் பண்ணல படிக்க சொல்லி. என்ன ப்ரியாரிட்டின்னு நீங்கள் தானே முடிவு பண்ணணும் சார். இன்னொன்று, இந்த கோர்ஸை படித்தா இந்த வேலைக்கு போகலாம், நான் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இப்படி ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு பையன் சேர்ந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்தாருன்னா அவருக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிருமா? சார் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பிறக்கும் போதே கடவுள்கிட்ட போய் நான் சொர்க்கத்துக்கு போவேன்னா கடவுள் என்ன சொல்றாரு? நான் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவேன், ஒழுங்கா வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் பிறந்து உங்களுடைய கடமையெல்லாம் நீங்கள் ஒழுங்கா செஞ்சீங்கன்னா, தம் அடிக்காம தண்ணி அடிக்காம ஒழுங்கான பையனாக இருந்தால் அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு படித்து, அதுக்கப்புறம் நான் ஒழுங்கான அண்ணன் தம்பியாக இருந்தால், அதுக்கப்புறம் ஒழுங்கான புருஷனாக இருந்து கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்து அப்பாவாக இருந்து குழந்தைகள் ஒழுங்காக இறந்தா நீங்கள் நரகத்துக்கே போகிறீங்க, சொர்க்கத்துக்கு தான் நம்ம. அதே தான் இங்கே கிளாஸை வச்சுருக்கோம், அதில் தியரி இருக்குது, லேப் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரியா? இப்போ வெள்ளத்தனியாக மலர் நீட்டம் மாந்தர் தான் முள்ளத்தனியே உயர்வு. இப்போ நாங்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் நீங்கள் போனோன்னே அங்கே அப்பா அம்மா உனக்கெல்லாம் என்னத்தடா கிடைக்க போகுது, ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் நான் முயற்சி செய்வேன், நான் உறுதியாக வெல்வேன், நான் என் விதியை மாற்றுவேன், கடினம், அப்போனா கிடைக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வேலை அமையிறதுன்றது வெறும் ஒரு டெக்னிக்கல் நாலேஜோ ஒரு 3 மாத கோர்ஸோ ஒரு 6 மாத கோர்ஸோ மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு வேலை அமையிறதுன்றது வந்து பல விஷயத்தையும் சார்ந்து இருக்கு. அவர்களுடைய தியரி நாலேஜ், அவருடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, அவர் பேசுகிற ஆங்கில புலமை, அவருடைய மைண்ட் செட், அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் சேர்த்து தான் அவருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது. அதை வச்சு ஓரளவுக்கு சுமாராக நல்லா ட்ரெயின் பண்ணி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலை அதில் கிடைக்கிறது உறுதியாக கிடைக்கும். அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தாங்கன்னா இப்போ எங்ககிட்ட இருக்கிறவங்களே 100% பிளேஸ்மெண்ட்க்கு கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 100% அட்டெண்டன்ஸ் எல்லாமே நாங்கள் அதுக்காக தான் கொண்டுட்டு வந்துட்டோம். சார், இப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் உலகத்தில் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கிறதுக்கும் சொல்ல முடியுமா? எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. சார், இந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு நாட்களுக்கு உட்பட்டது? 4 மாதம் கோர்ஸு சார். முன்னாடி 3 மாதம் தான் வச்சுருந்தோம், க்ளவுடு மட்டும் 3 months வச்சுருந்தோம். இப்போ க்ளவுடு ப்ளஸ் ஏஐ சேர்த்து 4 மாதம் ஆச்சு. இந்த கோர்ஸ் படிக்கணும்னா எவ்வளோ செலவு பண்ணும் சார்? சார், இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து 3 months முன்னாடி வச்சுருந்தோம். 30,000 rupees ப்ளஸ் 5,400 ஜிஎஸ்டி சேர்த்து. அது க்ளவுட் மட்டும் இருந்தது. அப்புறம் எல்லாரும் போகிற இடத்துலலாம் ஏஐ பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ க்ளவுட் ப்ளஸ் ஏஐ 4.5 months கோர்ஸ் ஆக்கி 50,000 rupees இன்க்ளூடிங் 8,000 ஜிஎஸ்டியோட வச்சிருக்கோம். ஸோ 42,000 ஃபீஸு, 8,000 ஜிஎஸ்டி, 50,000. இதுக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட 400 to 500 hours ஆஃப் ட்ரைனிங் ஆன்லைனில். திருச்சியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், கேகே நகரில், எல்ஐசி காலனியில், 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபு ப்ளஸ் டெஸ்ட் சென்டரும் வச்சுருக்கோம், ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம். பட் இது நாங்கள் எங்கள் டெஸ்ட் சென்டருக்கு, ட்ரைனிங் சென்டருக்கு வர டைமை கூட நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணணும், வந்துட்டு போகிற டைம் கூட நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்டர்நெட், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது, வீட்டில் இருந்தே பண்ணலாம், வீட்டிலேருந்தே படிச்சுக்க முடியும் ஆன்லைன். ஆக வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம், ரொம்ப பிஸியான ஷெட்யூல் சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். வாய்ப்புகள் இங்கே வந்து கொட்டி கிடக்குது. இந்த அடுத்து வந்து ஏஐன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அத்தனை விஷயங்களையும், அவ்வளவு பெரிய ஒரு டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 4.5 மாதத்துக்குள்ள ஒரு அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட் தான். அதில் வந்து இந்த கோர்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோர்ஸுக்கு உண்டான லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ அடுத்த ஒரு 20-25 வருஷத்துக்கு அடுத்த ஒரு புது டெக்னாலஜி வர்ற வரைக்கும் இதுதான். ஸோ அதுக்குள்ளே இளைஞர்கள் வந்து
ட்ரெயின் அப் ஆகி போகிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சார் மிக்க நன்றி, வணக்கம் சார், தேங்க்யூ.